மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவன கண்பான தேவச்சனமே, ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கன்பான தேவச்சனமே, அவர் கைவிடாதவராயிருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவராயிருக்கிறார். மாறாதவராயிருக்கிறார். நம்மை மறவாதவராயிருக்கிறார். நம்மை நினைவில் கொள்ள நம்முடைய நாமங்களை அவர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை கைவிடாதிருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 30-31 வார்த்தைகள் சொல்லுகிறது, மனம் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆனால் அவர் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். மனம் திரும்புங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன வார்த்தையின்படியாக நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்கிறது நிச்சயமாயிருக்கிறது. ஆமென்.